டெய்லி துடைக்கலன்னா அவ்வளவுதான். எவ்வளோ டஸ்ட். ஹாய் ஆண்டி. யாருப்பா நீ? யார் வேணும் உனக்கு? என்ன ஆண்டி அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அன்னைக்கு பார்ட்டிக்கெல்லாம் வந்தனே, நான் மாயாவோட ஃப்ரெண்ட் சரவணன். ஓ ஆமாமா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நான் பண்ண சமோசா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 சாப்பிட்டியே, நீ தானே அது? ஆமா ஆண்டி. ஒரு நிமிஷம் மாயா. மாயா, இங்க பாரு, உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான். ஹாய் சரவணா. ஹாய் மாயா. உள்ள வாப்பா. வா உட்காரு. தம்பி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் குடிக்க உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன். சரிங்க ஆண்டி. ஆமா, ஜூஸ் குடிக்கிறீங்களா இல்ல காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? எனிதிங் இஸ் ஃபைன் ஆண்டி. சரி, நான் எடுத்துட்டு வந்து குடுக்கறேன். என்ன மாயா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன அன்னைக்கு வீட்ல பார்ட்டி பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு ஃபோன் கூட இல்ல? அப்படிலாம் இல்லை சரவணா, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். தீபாவளி சமயம் இல்ல. என்ன பிரச்சனை மாயா? ஏன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்க? அப்படியெல்லாம் இல்லையே. எனக்கு தெரியும் மாயா, இந்த மேட்டர் எப்படி ஜீவா கிட்ட சொல்றது? சொன்னா அவன் என்ன செய்வான்னு தானே யோசிக்கிற? எல்லாம் எனக்கு தெரியும் மாயா. உன்னை பத்தி இது கூட தெரிஞ்சுக்காம இருப்பனா? நீ எதை பத்தி சொல்ற சரவணா? நீ எதை பத்தி யோசிக்கிறியோ அதை பத்தி தான் சொல்றேன். அது எப்படி உனக்கு தெரியும்? தம்பி, ஜூஸ் எடுத்துக்கப்பா. தேங்க்ஸ் ஆண்டி. அப்புறம் என்ன விஷயம்? என்னம்மா, ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறப்போ நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்ல. சரி, நீங்க பேசிட்டு இருங்க. கிச்சன்ல எனக்கு வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். தம்பி, நீ இருந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் போகணும். சூப்பரா சமைப்பேன்பா. மாயாவை வேணா கேட்டு பாரு. இல்ல மாயா? அதெல்லாம் வேணாம் ஆண்டி. இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்படியே மாயாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் பேசிட்டு அப்படியே கிளம்பிடுறேன். இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன். சரிப்பா, நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே ஆண்டி. சரவணா, இப்ப சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் நான் விட. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ரிலாக்ஸ் 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 சொல்றேன். நீ உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கீர்த்தி கிட்ட சொன்னல, அவ தான் சொன்னா. யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லியும் அவ எதுக்கு உன்கிட்ட இதெல்லாம் சொல்றா? என்ன மாயா நீ, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அதை விடு. ஏய், நீ எந்த காலத்துல இருக்க? இதெல்லாம் யோசிக்கிற ஆளே இல்ல நீ. நீ ஃபேஷன் மாடல், சொந்தமா ஒரு பொட்டிக் வச்சிருக்க, உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. நீ இப்படி எல்லாம் யோசிக்கிறதே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு மாயா. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்ட மாயா. எதுலையுமே போல்டா டிசிஷன் எடுக்கிற மாயாவை தான் நான் பார்த்திருக்கேன். இப்படி கன்ஃபியூஸ்டா இருக்க மாயாவை நான் பார்த்ததே இல்லை. பை தி பை, உன்னோட வெல்விஷரா ஒரு விஷயம் சொல்றேன், என்ன தப்பா நினைச்சுக்காத. இந்த குழந்தை வேணுமான்னு நீ ஒரு தடவை யோசி. என்ன சொல்ற சரவணா? ட்ரூலி உன்னோட நல்லதுக்காகவும் உன்னோட கெரியர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் சொல்றேன். சி, இது ஆக்சிடென்டலா நடந்த விஷயமா இருக்கலாம், பட் இது வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ண வேண்டியது உன்கிட்ட தான் இருக்கு. ஒரு விதத்துல நீ இது வரைக்கும் ஜீவா கிட்ட சொல்லாததும் நல்லதுதான். ஏன் சொல்றேன்னா, உன் கெரியருக்கு கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, உன்னோட இண்டஸ்ட்ரி growthக்கு இந்த குழந்தை டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாது. சரி, அப்ப நான் கிளம்புறேன். பாய் மாயா. இப்பதானே நமக்கு கல்யாணம் ஆச்சு.
அதுக்குள்ள என்ன குழந்தைக்கு அவசரம்? அடடடடா மாப்பு, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்குடா. எப்படி போனையோ அப்படியே வந்து இந்த சீட்ல உட்கார்ந்துட்டியாடா? அதான் மாமா அம்மாவோட ராஜதந்திரம். இந்த சீட்ல நான் ஆசைப்பட்ட மாதிரியே திரும்ப என்ன உட்கார வச்சுட்டாங்கல்ல. புருஷனுக்காக பயங்கரமா தடபடலா சமைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா பாட்டி, அவருக்கு சிக்கன் தான் பிடிக்கும்ல, அதான் சமைச்சிட்டு இருக்கேன். அப்படி போடு, புருஷனுக்காக சமைக்க ஆரம்பிச்சிட்ட. மது வெஜிடேரியன் தான் சாப்பிடுவா, நான்வெஜ் பக்கமே போக மாட்டான்னு உங்க வீட்டுல சொன்னாங்க. ஆனா இப்ப எல்லாம் மாறிடுச்சு. இப்படிதான் இருக்கணும். மதுமிதா, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு கௌதம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி, அவருக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். நல்ல சாப்பாடு எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் தேடி போய் சாப்பிடுறாரு. அதனால அவர் வயிறு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானே சமைக்க பழக ஆரம்பிச்சிருக்கேன். நான்வெஜ் நான் சாப்பிடலன்னா என்ன, அவருக்கு பிடிச்சிருக்குல்ல. அவருக்கு பிடிச்சத சமைக்க எனக்கும் பிடிச்சிருக்கு. என்னாச்சு பாட்டி? அவனுக்கு இப்படி ஒரு மனைவி அமைஞ்சு அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதை இப்படி பார்க்கும்போது என்னால சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா. இது அழுக இல்ல, ஆனந்த கண்ணீர்.